ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த நேரத்தில் இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்கனாலே போதும். அதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்லிக்கிறதுக்கான தருணங்கிறது கிடையாது. குறை சொன்னோன்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் நீங்கள் அதுக்காக யாரையும் இதாக பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அதில் சரியான ஒரு ஏற்பாடு இருந்தால் தானே எதாக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம பார்த்து தான் முடிவெடுக்கிறோம். இருந்தாலும் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னோடனே, சரி சரி, ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். நீங்கள் அதெல்லாம் ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கான அர்த்தங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் அதுக்காகலாம் புரிஞ்சுக்காம நம்ம யாரையும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். அதை விட்டுட்டு நம்மளுக்கு புரியாத மாதிரி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியான ஒரு இதில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணுமே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சரியாக பார்க்கக்கூடிய விஷயத்த நம்ம புரிஞ்சிக்காம இது பண்ணுறது தான் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். பார்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்போ யாருக்காகவும் எதுக்காகவும் குறை சொல்கிறதோ இல்லை அதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தில் முடிவெடுத்துக்கிறதோ நம்மளா பார்த்து செய்கிறது தான். அதனால் நீங்கள் அதையெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே என்ன நடக்குதோ அது கடவுள் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏன் இப்படி ஊருக்கு கிளம்புறேங்கிறீங்க? ஊருக்கு கிளம்புறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் தங்கக்கூடாதப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா நீ நல்லா பேசுகிற, ஆனால் மாப்பிள்ளை அந்த அளவுக்கு நல்லா பேசுகிறவரா தெரியலல்ல. அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இது பண்ணுறது மாதிரி தான் தெரியுது. எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கிறப்ப அதையெல்லாம் நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல. அப்படி இருந்தால் மட்டும் தானே நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப செய்ய முடியாதப்ப நம்மளால் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாதுல்ல அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கான ஒரு இதுங்கிறது சரியான இதாக இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி பார்ப்போம். பார்த்துக்கிட்டு எந்த இதாக இருந்தாலும் நம்ம யோசித்து முடிவெடுப்போம். அதுக்கு மேலே நம்மளால் அதுக்கு மேலே எந்த இதுலேயுமே நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியங்கிறது நம்மளுக்கு இல்லை. அப்படி முயற்சி பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி இப்படி தான் நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு இதாக இருக்கிறதுக்கான தருணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும், பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான்ப்பா. அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. நம்ம அதுக்கு அடுத்தது என்னெல்லாம் முடிவெடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம முடிவெடுத்தால் மட்டும்தான் சரியாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் அதுக்கான ஒரு இதுங்கிறது டைம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எனக்கும் அப்படி தான் தோணுது. அதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான்.